Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So LCM and HCF கான previous question practice set number 1 தாங்க நம்ம பார்க்க போறோம். So அந்த வகையில் இன்னைக்கான first question வந்து பாருங்க. The HCF of 598 and 874 is 598 மற்றும் 874 இன் மீப்பெரு பொதுவகு எண் யாது? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் கொஷனில் என்ன கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருந்தாங்களோ அது ஃபுல்லாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? HCF மீப்போவா வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போது 598க்கும் 874க்கும் HCF பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரெண்டுமே பொதுவான வாய்ப்பாட்டில் வர மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரிங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? 2 டேபிள் போகலாம். 2 2s are 4 மிச்சம் 1, 9 2s are 18 மிச்சம் 1, 9 2s are 18. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 4 2s are 8, 3 2s are 6 மிச்சம் 1, 7 2s are 14. சரிங்க. இப்போது 2ஆல் மல்டிபிள் ஆகக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தான் இங்கே போட போகிறோம். அதுதான் நமக்கு இங்கே ஆன்சராகவும் வரப்போகுது. சரி, இப்போ 2ஆல் 23 மல்டிபிள் பண்ணால் 46. 2ஆல் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 41ம் கிடைக்காது, 43யும் கிடைக்காது. அப்போ 2ஆல் எந்த நம்பர் 18ஆல் மல்டிபிள் பண்ணால் 36 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஒன்று இந்த இடம் 23ஆக இருக்கணும், இல்லைன்னா 18ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு சம் வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷனில் இப்படி ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த இடத்துல 18 போட்டோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் சால்வ் ஆகாது. ஓகேங்களா? அதாவது 18 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இதை கேன்சல் பண்ணுற மாதிரியான வேல்யூஸ் நமக்கு கிடைக்காது. அப்போது 23 போடும்போது இந்த இடம் வந்து என்ன வரும்னா 123 is 23ங்களா? சரி, மிச்சம் வந்து என்ன வரும்? 6 வரும். அப்போது 323s are 69 கிடைக்குமா? ஓகே, ஃபுல்லாக வந்து டிவைட் பண்ணிடுது. இதே 18 போடுறீங்க அப்படின்னா நமக்கு அப்படி கிடைக்காது. சரிங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 123 is 23, 43ல் 23 போச்சுன்னா மிச்சம் 20ங்க. அப்போ இது மொத்தமாக சேர்த்து 207 இருக்கா? அப்போது இந்த 23 கூட 9 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த 207 கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே 13 19 ஒரே டேபிள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ இதோட நமக்கு முடிஞ்சிடுது. அப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும்? 2 × 23 = 46. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? சரிங்க. செகண்ட் சம் பாருங்கள். The HCF of 108 360 408 is 108 360 408 ஆகிய எண்களின் மீப்போவா காண்க. ஸோ என்ன பண்ணணும்? சைடில் 108 360 408. ஓகே, ஸோ இந்த 3 நம்பருமே 4 டேபிளில் வரும்னு தெரியுமா? சரிங்க. 2 4s are 8 மிச்சம் 2, 7 4s are 28. இது என்னங்க? 9 4s are 36 பின்னாடி ஒரு 0, 10 4s are 40, 2 4s are 8. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இது எல்லாமே நமக்கு 3 டேபிளில் வருமா? சரி, 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 3s are 27, 3 3s are 9 பின்னாடி ஒரு 0, 3 3s are 9 மிச்சம் 1, 4 3s are 12. இதுக்கு மேலே இது மூணுமே ஒரே டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இவங்க 2 பேரை வேணும்னா நம்மளால் 2 டேபிளில் பண்ண முடியுமே தவிர 9ஐயும் 2 டேபிளில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். பட் 34 கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன ஆகுது? நமக்கு இதோட ஸ்டாப் ஆயிடுது. அப்போ ஆன்சர் என்னது? 4 × 3 = 12. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? தி HCF of 924 105 and 525. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மீப்போவா. எந்த டேபிளில் போகலாம்? ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் இதுங்க, 21. ஸோ 21 வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ 21 போகும்போது 421 இஸ் என்னங்க கிடைக்கும்? 88 அப்படிங்கிறது நமக்கு 84 கிடைக்குமா? ஸோ 92ல் 84 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஸோ மறுபடியும் 84. அப்போ 421 is 84. ஓகே, இங்கே வந்து 105 21ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ 5 × 21ங்கிறது என்னதுங்க? 105. அப்போ இங்கே என்ன வரும்? 5. சரி, இப்போது 525 நம்ம எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 221s are 42ன்னு தெரியும். அப்போ மிச்சம் 10 இருக்கும். 521 is 105ங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு மேலே காமன் டேபிளில் இது வராது. அப்போ நமக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? 21. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபைண்ட் தி HCF of 135 and 225. ஸோ மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோமா? 135, 225. ஸோ 5 டேபிள் போட்டு பார்ப்போமா? 2 5s are 10 மிச்சம் 3, 7 5s are 35. இது 4 5s are 20 மிச்சம் 2, 5 5s are 25. 3 டேபிள் போயிடுவோமா? 9 3s are 27, 15 3s are 45. ஸோ மறுபடியும் 3 டேபிள் போனால் 3 3s are 9, 5 3s are 15. ஸோ இதுக்கு மேலே காமன் டேபிள் நமக்கு வராது. அப்போ ஆன்சர்ஸ் என்ன இருக்குது? 5 × 3 × 3 இருக்கா? இதை 5 × 9ன்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடைக்குது? 45. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள்,
2923க்கும் 3239க்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2923க்கும் 3239க்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? HCF மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக 79 அப்படிங்கிற டேபிளில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போது 37ஐயும் 79ஐயும் மல்டிபிள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2923 அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் பெருசாக எதுவுமே யோசிக்க வேணாங்க. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யோசிக்க போகிறோம். இதே நீங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 37 நீங்கள் போடலாமா? அப்போ 37 × 79னாலும் இதே வேல்யூ தானே. அப்போ 37 நீங்கள் போட்டு நான் 79 நீங்கள் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஆனால் என்ன ஆகிடும்? இந்த 3239ங்கிறது உங்களுக்கு இதில் வேல்யூ வராது. ஸோ இதுக்கு என்னங்க ஆன்சர்னு கேட்டிங்கன்னா இங்கே 37 சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே எதால் அங்கே மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 41ஐயும் 79ஐயும் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3239ங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி போட முடியும்? ஃபாஸ்ட்டாக நான் எப்படி போடுறேன்னா மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக டேபிள்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? டக்கு 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 டக்குன்னு நம்மளால் வேல்யூவை யோசிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் காமன் டேபிளில் வரமாட்டாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் 79. அப்போ ஸோ HCFோட வேல்யூ என்ன? 79 மட்டும் தான். ஆப்ஷனில் இருக்கிறத வச்சே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த 6 சம் பார்த்துருமா? ஃபைண்ட் த HCF ஆஃப் 108, 288, 360. ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு நம்பர் சேமாக வர மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இங்கே மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 108, 288, 360 LCM எடுக்க போகிறோமா? ஸோ இவங்க 3 பேரையும் காமன் டேபிள் எதில் வந்து எடுக்கலாம்? 3 டேபிள் போக முடியுமா? தாராளமாக போகலாம். ஸோ 3 3s are 9, மிச்சம் 1, 6 3s are 18. இது 7 3s இல்லை 8 3s are 24, 9 3s are 27 வரையும் வரலாம் இல்லைங்களா? மிச்சம் 1, 6 3s are 18. அடுத்து 1 3 is 3, 2 3s are 6, பின்னாடி ஒரு 0. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் 3 டேபிள் போகலாம். ஸோ என்ன வரும்? 1 3 is 3, 2 3s are 6. இங்கே என்ன வரும்? 2 3s are 6, 3 3s are 9, இது 2 3s are 6. அடுத்து இது வந்து 4 3s are 12, இங்கே 0. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? 2 டேபிள் கண்டிப்பாக போகலாம் இல்லைங்களா? 6 2s are 12, 16 2s are 32, 20 2s are 40. ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணலாம்? 2 டேபிள் போகலாமா? 3 2s are 6, 8 2s are 16, 10 2s are 20. ஸோ என்ன வரும்? 3 × 3. இதுக்கு மேலே காமன் டேபிள் வராதுங்க. அதனால் எண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இங்கே என்ன வரும்? 3 3s are 9ங்க. இந்த 2 2s are 4. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 36. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்து 7th கொஸ்டின். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? HCF கண்டுபிடிக்க போகிறோம். மீப்போக்கா எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? 90, 150, 225க்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். 90, 150, 225க்கு. ஓகேங்களா? 5 டேபிள் போகுமா? 1 5 is 5, மிச்சம் 4 வரும். 8 5s are 40. அடுத்து என்ன வரும்? 3 5s are 15, பின்னாடி ஒரு 0. இது 4 5s are 20, இங்கே 5 5s are 25. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 டேபிள் வரலாம். 6 3s are 18, 10 3s are 30, 15 3s are 45. இதுக்கு மேலே காமன் வருமா? வராது. அப்போ ஈக்குவல் டு 5 × 3ங்கிறது என்னதுங்க? 15. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்து 8th கொஸ்டின். தி HCF ஆஃப் 3556 and 3444 இஸ். ஸோ மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோமா? 3556க்கும் 3444க்கும் நம்ம HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 டேபிள்லேயே போயிடுவோமா? 1 2 is 2, மிச்சம் 1, 7 2s are 14, மிச்சம் 1, 7 2s are 14, மிச்சம் 1, 8 2s are 16. 1 2 is 2, மிச்சம் 1, 7 2s are 14, 2 2s are 4, 2 2s are 4. ஸோ மறுபடியும் வந்து 2 டேபிள் போகுமா? 8 2s are 16, மிச்சம் 1, 8 2s are 16, மிச்சம் 1, 9 2s are 18. அடுத்தது 8 2s are 16, மிச்சம் 1, 6 2s are 12, 1. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா 7 டேபிளில் போகலாம். 1 7 is 7, மிச்சம் 1ங்க. 2 7s are 14, மிச்சம் 4, 7 7s are 49. இது 1 7 is 7, மிச்சம் 1, 2 7s are 14, மிச்சம் 2, 3 7s are 21. அவ்வளோதான். இதுக்கு மேலே காமன் டேபிள்ங்கிறது இதில் வராது. ஸோ 2 × 2 × 7 2 2s are 14, 14 × 7ங்கிறது என்ன கிடைக்கும்? ஐயோ சாரிங்க, 2 2s are 4, 4 7s are என்ன கிடைக்கும்? 28. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? இந்த 2வையும் 7ஐயும் பார்த்துட்டு இருந்துட்டு 2 7s are 14ங்கிறது 2 2s are 14ட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 2s are 4, 4 7s are 28. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு இருக்குது. ஸோ அடுத்த 9th sum. HCF ஆஃப் 513 and
134 ஸோ மீ பொது காரணினாலும் பொது வகுத்தினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? 513க்கும் 1134க்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 டேபிள் போனால் 1 3 is 3, மிச்சம் 2ங்க. 7 3s are 21, இது 1 3 is 3. இங்கே 3 3s are 9னா மிச்சம் 2 வரும். 23 ஆச்சா? 7 3s are 21, மிச்சம் 2 ஆச்சா? 8 3s are 24. ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணலாம்? 3 டேபிள் போகலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? 6 3s are 18 வந்துடும். அப்போ என்ன பண்ண முடியும்? 5 3s are 15 தான் போட முடியும். ஸோ 2 7 3s are 21, 1 3 is 3, 2 3s are 6, மிச்சம் 1, 6 3s are 18. ஸோ அகைன் வந்து 3 டேபிள் போகலாம். 1 3 is 3, மிச்சம் 2, 9 3s are 27, இது 4 3s are 12, 2 3s are 6. இதுக்கு மேலே நமக்கு காமன் டேபிள் கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 3 × 3 × 3 = 3 3s are 9, 9 3s are 27. அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது 10th கொஷின். ஃபைண்ட் த HCF ஆஃப் 225 and 450. ஸோ மீப்போவா வந்து பார்க்க போகிறோம். 225க்கும் 450க்கும். ஓகேவா? 5 டேபிளில் போகலாமா? 4 5s are 20, மிச்சம் 2, 5 5s are 25, இது 9 5s are 45, இங்கே 0. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இதை 15 டேபிள்லேயே கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படிங்க? இங்கே 15 போட்டிங்கன்னா 3 15s are 45, இது வந்து 215 வந்துச்சுன்னா 30, அடுத்து ஒரு 30, அடுத்து ஒரு 30, 6 × 15 90 வருங்களா? ஸோ 6. சரிங்க. இப்போ 3 போட்டிங்கன்னா 1 2, அவ்வளோதான். இதுக்கு மேலே காமன் டேபிள் கிடையாதா? ஈக்குவல் டு 5 × 15 × 3 ஆச்சு. சரி, 5 × 15 × 3னா 45 எழுதிக்கலாமா? சரி, 5 5s are 25, 5 போட்டு இங்கே 2 இருக்கும். 5 4s are 20 + 2ங்கிறது 22. அவ்வளோதான். 225ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது இந்த வீடியோக்கான 11th சம். ஃபைண்ட் த HCF மீப்போவா காண்க. ஸோ 2³ × 3² × 5 × 7⁴. இது ஃபுல்லாக வந்து ஒரு டேர்முங்க. அடுத்த டேர்ம் வந்து 2² × 3⁵ × 5² × 7⁶. ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 2³ × 5³ × 7² கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டேர்ம்லேருந்து காமன் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் நம்மளை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதானே HCF மீப்போவாங்கிறது. சரி, இப்போ பாருங்களேன், 3 இடத்துலையுமே 2ங்கிறது இருக்குது. இங்கே 2³ இங்கே 2², இங்கே 2³. ஸோ பொதுவாக வருது அப்படின்னா 3லையுமே இந்த 2² தான் காமன். 2³ இங்கே கிடையாது. அப்போ 2 இடத்துல தான் 2³ இருக்கே தவிர ஒரு இடத்துல 2² தான் இருக்குது. அப்போ காமனாக என்னங்க வரும்? இந்த 2² தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது 3ல் பார்த்தீங்கன்னா இங்கே 3², இங்கே 3⁵, ஆனால் இங்கே 3 இல்லவே இல்லை. அப்போ 3லையுமே பொதுவாக இருக்கிறது தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ 3ங்கிறத எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 3வது டேர்மில் 3ங்கிறதே இல்லை. அப்போது 3ங்கிற ஃபேக்டரே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், இங்கே 5 5², 5³ 3 இடத்துலையுமே 5ங்கிற விஷயம் காமனாக இருக்குது. அப்போ அதில் இப்போ பவர்ஸ் வந்து எது காமன்கிறதா பார்க்கணும். இங்கே வெறும் 5⁴ தான். ஆனால் இங்கே 2 இங்கே 3 இருக்குது. அப்போ காமன் டேர்ம் நம்மளால் என்ன எடுக்க முடியும்? 5⁴ மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இங்கே 7⁴, இங்கே 7⁶, இங்கே 7². அப்போ இங்கே 7² இருக்கா? இதுக்குள்ளே 7² கண்டிப்பாக இருக்கும். இதுக்குள்ளேயும் 7² கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த 7² தான் எடுக்க முடியும். ஏங்க 7² எடுக்கிறீங்க? 7 6 எடுக்கலாமே. அப்படின்னா இங்கே 7⁶ வருமா? வராது இல்லைங்களா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்? 7⁴ சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சர்ஸ் பார்த்துருவோமா? 5 × இந்த 2², அடுத்து இங்கே 7² சூஸ் பண்ணியிருக்கோமா? சரி, அப்போ 5 × 2² வந்து 4ங்க, 7²ங்கிறது 49. இப்போது 5 × 4ங்கிறது 20 ஆச்சா? ஸோ 20 × 49. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? பின்னாடி ஒரு 0வா அப்வியஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். 2 9s are 18ங்க. 8 போட்டாச்சு, மிச்சம் இங்கே ஒரு 1 இருக்கும். 2 4s are 8 + 1 இருக்கா? 9. ஸோ 980 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 12th கொஷின் வந்து பார்த்துருவோமா? ஸோ இந்த வீடியோக்கான 12th கொஸ்டின். ஃபைண்ட் HCF. வழக்கம் போல் மீப்போவா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், 2³ 3² 5. இங்கே அடுத்த டேர்மில் 2² 3⁴ 5² கொடுத்துருக்காங்க. அடுத்த டேர்மில் 2⁴ 3 5³ 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 வந்து 3லையுமே காமனாக இருக்குது. இங்கே 2³ 2² 2⁴. அப்போ இருக்கிறதுலே சின்னது எது? 2². இதை தான் வந்து பிக் பண்ணிக்கணும். அடுத்து 3 டேர்ம்ஸில் வந்து இருக்கிறதுலே சின்னது இந்த 3 தான். ஸோ பிக் பண்ணிக்கணும். அடுத்து 5ல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்னது எது? இந்த 5 தான். 7ங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்ற டேர்ம்ஸ் எங்கேயுமே இல்லை. அதனால் 7ங்கிறது நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அப்போ 5 × இந்த 2² ஸ்ட்ரெயிட்டாக பிரித்து எழுதிடலாமா? 2² 4ன்னு எழுதிடலாம். இங்கே 3 ஆச்சா? சரி, 5 4s are 20. 20 × 3ங்கிறது என்னங்க கிடைக்கும்? 60. அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது இந்த மாடல்
மாடலில் லாஸ்ட்டு சம் 13th சம் வந்து பாருங்கள், ஃபைன் HCF மீப்போவா காண்க. ஸோ இதை தாண்டி நிறையா இதே மாடலில் நிறைய சம்ஸ் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, 2 power 4 3 square 5 cube into 7. இங்கே 2 cube 3 cube 5 square 7 square இருக்குது. இங்கே 3 5 7 11 எல்லாமே பவர் 1ல் தான் இருக்குது. அப்போ அப்வியஸாக நம்ம செலக்ட் பண்ண போகிறது இங்கே இருந்தால் தான் இருக்குங்கிறது நமக்கு புரியுது இல்லைங்களா? ஏன்னா இங்கே எல்லாமே பவர்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே தான் எல்லாமே பவர் 1ஆக இருக்குது. ஏன்னா இதுதான் கம்மி ஃபேக்டாக இருக்குது இல்லைங்களா? சரி, அப்போ 3 வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ 3ங்கிறது 3 power 1 தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். 2 வந்து இங்கே 2 இடத்துல தான் இருக்குது, இங்கே இல்லை, அதனால் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அடுத்து 5, இங்கே 5 cube 5 square, இங்கே 5 power 1. அப்போ அப்வியஸாக 5 power 1 தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். 7 வந்து இங்கேயும் 7 தான், இங்கே 7 square, இங்கேயும் 7 தான். அப்போ ஏதோ ஒரு 7 எடுத்துக்கிட்டால் நமக்கு போதுமானது. 11 பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை, அதனால் 11ங்கிறது நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3 5 7 தான். 3 5 15. 15 into 7ங்கிறது என்ன கிடைக்கும்? 105. அவ்வளோதான். 3 into 5 into 7ங்க. ஸோ 3 5 15ங்க. 15 into 7ங்கிறது என்னங்க கிடைக்கும்? 105. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது இந்த வீடியோக்கான 14th சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அடுத்த ஒரு மாடல், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மாடலுங்க. HCF ஆஃப் ஸோ மீப்போவா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2/3 8/9 64/81 10/27. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா HCF கேட்டிருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து HCF கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அதான் HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஸோ டிவிஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும், அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து LCM கண்டுபிடிச்சி இங்கே என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கலாமா? நியூமரேட்டர் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 2 8 64 10. ஸோ நியூமரேட்டர் 2 8 64 10 தானே எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இது வந்து ஆக்சுவலாக ஃபார்ம்லாம் இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? 1 2 is 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, இது 5 2s are 10. இதுக்கு மேலே காமன் டேபிள் இருக்கா இதுக்குள்ளே? ஏன்னா ஆல்ரெடி இங்கே 1 வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ HCFக்கு வந்து நமக்கு HCF ஆஃப் நியூமரேட்டரில் எல்லாத்துக்கும் HCF எடுத்தப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. அடுத்து LCM பார்க்கலாமா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 3 இருக்குது, 9 இருக்குது, 81 இருக்குது, 27 இருக்குது. 3 டேபிளில் போகலாமா? 1 3 is 3, 3 3s are 9. இங்கே என்னங்க வரும்? 2 3s are 6னா மிச்சம் 2. 27 3s are 81. இது 9 3s are 27. ஸோ மறுபடியும் 3 டேபிள். 1 இது 9 இங்கே 3 வரும். ஸோ மறுபடியும் 3 டேபிள். இது ரெண்டையும் விட்டுருங்க. இது 3 3s are 9, 1 3 is 3. மறுபடியும் 3 போட்டோன்னா இங்கே 1 ஆயிடும். அப்போ 3 3s are 9, இங்கேயும் 3 3s are 9. அப்போ 9 into 9ங்கிறது 81 கிடைக்கும். அதாவது 3 3s are 9ங்க, 9 3s are 27ங்க, 27 into 3ங்கிறது 81. அப்போது இது ரெண்டையும் அடிச்சு கொடுக்க முடியுமா? அடிச்சு கொடுக்கவும் முடியாது. அப்போ ஆன்சரில் பாருங்கள் 2/81ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா. ஸோ இதே மாடலில் இன்னொரு சம் பார்த்தலாமா? ஸோ பாருங்கள், அதே HCF மீப்போவா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? HCF வேணும் அப்படின்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். சரி, நியூமரேட்டர் எல்லாம் எடுத்துடுங்க. 6, 5, 10ங்க. இதில் பாருங்கள், இது மூணுமே ஏதாவது காமன் டேபிளில் வருமா? 3 நம்பர்ஸும் காமன் டேபிள்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடையாது. அப்போ HCF என்னது? 1 தான். அப்போ HCF ஈக்குவல் டு இந்த HCF ஆஃப் நியூமரேட்டர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக LCM எடுக்கணுமா? 7 இருக்குது, 14 இருக்குது, 21 இருக்குது. 7, 14, 21 மூணுமே 7 டேபிளில் வரும். அப்போ 7 எடுத்துக்கிட்டோன்னா 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. நம்ம இங்கே LCM தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தாராளமாக இந்த 2 எடுத்துக்கலாம். 1 1 3. இப்போ 3 போட்டால் இது ஃபுல்லாக 1 ஆகிடும். அவ்வளோதான். அப்போ 7 2s are 14, 14 3s are என்னங்க கிடைக்கும்? 42. அப்போது டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் LCM எடுத்தப்போ என்ன கிடச்சிருக்கு? 42 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1/42. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டானது. ஸோ இதே மாடலில் பேலன்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டினில் ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 3 மாடல்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.